பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, சென்னையினுடைய மிக முக்கிய அடையாளங்களில் ஒன்றா இருக்கக்கூடிய கிண்டி ரேஸ் கோர்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ கிண்டி ரேஸ் கோர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 730 கோடி ரூபா வரி பாக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசாங்கம் சார்பில் இருந்து கிண்டி ரேஸ் கோர்ஸ் சீல் வைக்கப்பட்டிருக்கிறது ரொம்ப பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது எப்படிப்பா வந்துட்டு 730 கோடி ரூபா வரைக்கும் வரி இருக்கு இல்லையா, சாரி வாடகை இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு பாக்கி விட்டு வச்சிருப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம எல்லாருக்குமே வரும் இல்லையா? ஸோ இந்த வாடகை பாக்கி அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா இப்போ வச்ச வாடகை பாக்கி கிடையாது அப்படின்னு வந்து சொல்லப்படுது. 1970s இருக்கு இல்லையா? ஸோ 1970ஸ்லேயே பார்த்தோம் அப்படின்னா வாடகை பாக்கி அப்படின்றத வச்சிருக்காங்க. அதுவும் போடப்பட்ட ஒப்பந்தத்தினால தான் இந்த குளறுபடி ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எந்த விஷயத்தை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, எப்படி இந்த வாடகை பாக்கி அப்படின்றது கிட்டத்தட்ட 730 கோடி ரூபாய்க்கு வந்துச்சு. அதை தாண்டி இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்மள பலருக்குமே பார்த்தோம்னா சென்னையில் இருக்கக்கூடிய ரேஸ் கோர்ஸ் அப்படின்றது வந்துட்டு ஒரு சாதாரணமான பஸ் ஸ்டாப்பா மட்டும்தான் தெரியும். பட் அன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா பல பெரும் கோடீஸ்வரர்கள்ல இருந்து பெரும் சினிமா ஜாம்பவான்கள்ல இருந்து பலருமே பார்த்தோம் அப்படின்னா குதிரை ரேஸ்க்காக விடிய விடிய அங்கே உட்கார்ந்திருந்த நாட்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ரேஸ் கோர்ஸினுடைய வரலாறு என்ன, அதை தாண்டி இந்த வாடகை பாக்கி பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி நம்ம விலாவாரியா பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், கரண்ட் அஃபேர்ஸா இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸா இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன இந்த வாடகை பாக்கி இஷ்யூ அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, நம்ம பிரிட்டிஷ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு இந்தியா விட்டு வெளியே போறதுக்கு முன்னாடி 1945ல வந்துட்டு சென்னை ரேஸ் கிளப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிளப்புக்கு பார்த்தோம்னா அந்த ரேஸ் கோர்ஸ்ல சுத்தி இருக்கக்கூடிய மெயினான இடத்துல வந்து கிட்டத்தட்ட 160 ஏக்கர் 86 சென்ட்டை பார்த்தோம் அப்படின்னா குத்தகைக்கு விடுறாங்க 99 வருஷத்துக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த 99 வருஷம் குத்தகை எப்போ முடிய போகுது அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா 2044 மார்ச் 31ஆம் தேதியோட தான் இந்த குத்தகை அப்படின்றது முடிய போகுது. இதுக்கு முன்னாடி இருக்கு இல்லையா, இதுக்கு முன்னாடியே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த 2044க்கு முன்னாடியே வந்துட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பில் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த குத்தகைக்கான அமௌண்ட் அப்படின்றத பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ரொம்ப கம்மியாக கொடுத்துருந்தாங்க. அன்னைக்கு காலகட்டத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் பெரிய தொகை தான் அப்படின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட 614 ரூபா 13 காசு அப்படின்ற சுச்சுவேஷன்ல தான் பார்த்தோம்னா அந்த அமௌண்ட்டினுடைய வேல்யூ அப்படின்றது இருக்கு. அதுக்கப்புறமா 1970ஸ்ல இது வந்துட்டு பிரிட்டிஷோட போட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் அந்த 614 ரூபா அப்படின்ற அமௌண்ட் 1970ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா இந்தியாலாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்தியா வந்துட்டு விடுதலை வாங்கிட்டாங்க. தமிழ்நாடு அரசாங்கம் அப்ப என்ன சொல்லி கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1970ஸ்ல வந்துட்டு இந்த வாடகை உயர்வு அப்படின்றது வந்துட்டு நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை ரேஸ் கிளப் இருக்கு இல்லையா, அங்க வந்துட்டு கேட்குறாங்க. பட் சென்னை ரேஸ் கிளப்பை பொறுத்த வரைக்கும் அவங்க சொன்ன விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நாங்க வந்துட்டு இந்த 99 வருஷம் குத்தகை போட்டிருந்தோம் இல்லையா, அதுல வந்துட்டு வாடகை உயர்வை பத்தி எந்த விஷயமே பேச கிடையாது. ஸோ அதனால என்னால வாடகை வந்து ஏற்றி தர முடியாது அப்படின்னு சொல்றாங்க. பட் இதை வந்துட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒத்துக்க கிடையாது. அதனால என்ன பண்றாங்கன்னா கோர்ட்டுக்கு போறாங்க. கோர்ட்டுக்கு போகும்போது கோர்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த லேண்ட் வேல்யூ அப்படின்னு சொல்லி இருக்கும் இல்லையா, கிட்டத்தட்ட 1945ல வந்துட்டு ஒரு 160 ஏக்கர் அப்படின்றது என்ன விலைக்கு வித்திருக்கோம். இன்னைக்கு சென்னையில் அதுவும் மையப்பகுதியில் 160 ஏக்கர் அப்படின்றது எந்த விலைக்கு போகும் அப்படின்றது கூட எங்களுக்கு தெரியாதா. ஸோ லேண்ட் வேல்யூ அப்படின்றத வச்சு பார்த்தோம் அப்படின்னா கவர்மெண்ட்டால் வாடகையை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். அந்த வாடகை இருக்கையா அதை வந்துட்டு உயர்த்தி கேட்க முடியும். நீங்கள் வந்துட்டு அதை கொடுத்து தான் ஆகணும். இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா மக்களுக்கு பயன்படுற மாதிரி பொதுநல விஷயங்கள் அப்படின்றது எதுவுமே ரேஸ் கிளப்ல நடக்கிறது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னா இந்த ரேஸ் கிளப் இருக்கு இல்லையா, அந்த ரேஸ் கோர்ஸை வாடகைக்கு எடுத்துருக்கக்கூடியவங்க உள் வாடகைக்கு விட்டு அதிக அளவிலான பணம் அப்படின்றது வந்துட்டு சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த வாடகை பாக்கியை நீங்க கொடுத்துதான் ஆகணும். இன்கேஸ் அவங்க அந்த வாடகை பாக்கி அப்படின்றத ஒரு மாசத்துக்குள்ள தரல அப்படின்னா அரசு வந்துட்டு முறையா அந்த ஓனர் இருக்காங்க இல்லையா, அவங்கள அந்த இடத்துல இருந்து அப்ரூவ் படுத்திட்டு மக்களுடைய பயன்பாட்டுக்காக மக்கள் வந்துட்டு பயன்படுற மாதிரி அந்த இடம் அப்படின்றத பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு தராங்க. இதனாலதான் பார்த்தோம் அப்படின்னா நேத்து வந்துட்டு அங்க சீல் வைக்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஷார்ட் ஸ்டோரி. 730 கோடி ரூபாய் அப்படின்றது பார்த்தோம்னா இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தமிழ்நாடு கவர்மெண்ட் அந்த வாடகை படம் இருக்கு இல்லையா, அதை எச்சு பண்ணி கேட்கும்போது அவங்க தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி மறுக்கிறாங்க. இன்னைக்கு காலக்கணக்கில் வந்துட்டு கணக்கு போட்டு பார்க்கும்போது 730 கோடி ரூபாய் வாடகை பாக்கி இருக்கு அப்படின்றதான் தமிழ்நாடு அரசு சார்பில் வைக்கப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். சரி, ஓகே, ரேஸ் கோர்ஸ் உருவானது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1777 அதாவது 1777 அப்பதான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த ரேஸ் கிளப் அப்படின்றத வந்துட்டு கட்டி முடிக்கிறாங்க. இன்னைக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எப்படி கிரிக்கெட்டை வந்துட்டு நம்ம எல்லாருமே பைத்தியம் முடிச்ச மாதிரி பார்க்குறோம் இல்லையா, ஐபிஎல் வந்துட்டு ஆன்லைன்லாம் பெட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, இந்த டீம் ஜெயிக்கும் ட்ரீம் 11 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு பெட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா உங்க வீட்டில் தாத்தாலாம் இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் கேட்டு பாருங்க. ஏன்னா பார்ட்டிகளை பொறுத்த வரைக்கும் தெரியாது கஷ்டம். பட் உங்க வீட்டில் தாத்தாங்க இருக்காங்க, ஒரு 60-70 வயசை தாண்டி தாத்தாங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்கள்ட்ட கேட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் ரேஸ் கிளப் அன்னைக்கு எவ்வளவு பரபரப்பா இருந்துச்சு அப்படின்றத அவங்க சொல்லும் போதே பார்த்தோன்னா அவங்க மூஞ்சில் அப்படி ஒரு எக்ஸ்பிரஷன் வரும் அப்படின்னு வந்துட்டு சொல்லப்படுது. ஏன்னா அன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா ரேஸ் கோர்ஸ் இருக்கு இல்லையா,
அங்க குதிரை ரேஸ் அப்படின்றது தான் வந்துட்டு ஓட்டப்படும். அது மட்டும் இல்லாம பார்த்தோம் அப்படின்னா, பெரிய பெரிய பணக்காரர்கள், கோடீஸ்வரர்கள்லாம் பார்த்தோம்னா, இந்த பெட்டிங் அப்படின்றதுக்கு வருவாங்க. குதிரை நம்பர்லாம் இருக்கு இல்லையா? நம்ம வந்துட்டு அண்ணாமலை படத்துல பார்த்தோம்னா கூட காட்டியிருப்பாங்க. அந்த குதிரையில வந்துட்டு பெட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த குதிரை தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி பெட் பண்றது, இந்த ஜாக்கி தான் ஜெயிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பெட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, பல கோடிகளை வந்துட்டு இழந்தவங்க இங்க இருக்காங்க அப்படின்னு வந்துட்டு சொல்லப்படுது. பிள்ளைகளுக்காக ஸ்கூல் ஃபீஸ் கட்ட வச்சிருந்த பணம் இருக்கு இல்லையா? அதா இருந்தாலும் சரி, இல்ல மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு வச்சிருந்த பணமா இருந்தாலும் சரி, ஒய்ஃபினுடைய தாலியை வந்துட்டு அடகு வச்ச படமா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி பல பேர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த குதிரை ரேஸ்ல வந்துட்டு ஒரு அதி தீவிரமான ஈடுபாடு அப்படின்றது எந்த அளவுக்குன்னா ஒரு மாதிரி அடிக்ட் ஆகி வந்துட்டு இன்னைக்குமே பல பேர் அந்த கிண்டி ரேஸ் கோர்ஸை சுத்தி மனநலம் பாதிக்கப்பட்டவங்களா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய பல பேர் பார்த்தோம் அப்படின்னா இந்த ரேஸ்னால பாதிக்கப்பட்டவங்க தான் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு பார்த்தோம்னா அந்த காலத்துல ரொம்ப பெரிய அளவுக்கு ரொம்ப தீவிரமா இந்த குதிரை ரேஸ் அப்படின்றது பலரையுமே அடிக்ட் பண்ணி வச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதுக்கப்புறமா தான் பார்த்தோம் அப்படின்னா 1973 இருக்கு இல்லையா? அப்ப டிஎம்கே பீரியட் அப்படின்றதுல பார்த்தோம் அப்படின்னா இந்த குதிரை ரேஸ் அப்படின்றத தடை பண்றாங்க. ஸோ அந்த காலகட்டத்தில் வந்து லாட்ரி சீட்டு, குதிரை ரேஸ் அப்படின்றது இருக்குல்ல, இது ரெண்டுமே வந்துட்டு பார்த்தோம்னா பீப்புள்ஸும் ரொம்ப அடிக்டடான ஒரு விஷயமா வச்சிருக்கப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம வந்துட்டு இன்னைக்கு காசு கட்டுற குதிரை இருக்கு இல்லையா? அது வந்துட்டு கண்டிப்பா ஜெயிச்சிடும் அப்படின்ற நம்பிக்கையிலேயே பார்த்தோம் அப்படின்னா பலருமே வந்துட்டு தினம் வந்துட்டு எங்கேயாவது கடனை வாங்கி ரேஸ்க்கு வருது, ரேஸ்க்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா விட்டதை இழந்துட்டு போய் சூசைட் பண்ணிக்கக்கூடிய அளவுக்கு போறது அப்படின்னு சொல்லிட்டு பலருடைய வாழ்க்கையில இந்த குதிரை ரேஸ் இருக்கு இல்லையா? அது வந்துட்டு பார்த்தோம்னா ஒரு ரொம்ப பெரிய டேர்னிங் பாயிண்டா இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பணக்காரங்க வந்துட்டு ஒரு 10% தான் இந்த கேம்ல வந்துட்டு விளையாடுவாங்க. அதுவும் பணக்காரங்க வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பணம் மொத்தத்தையும் வந்துட்டு ஆண்டியா போனவங்களும் இருக்காங்க. பட் மிடில் கிளாஸை பொறுத்த வரைக்குமே இன்னைக்கு நம்ம ஜெயிச்சிட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு 100, 200ல ஆரம்பிச்சு லட்சங்கள் கோடி வரைக்கும் அந்த ரேஸ் கிளப் இருக்கு இல்லையா? அங்க சர்வ சாதாரணமா புழங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா டிஎம்கே பீரியட்ல தடை பண்ணப்படுது. தடை பண்ணப்பட்டதுக்கு அப்புறமா கோர்ட்டுக்கு வந்துட்டு போறாங்க ரேஸ் கிளப் சார்பில். அதுக்கப்புறமா வந்துட்டு குதிரை ரேஸ் நடத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுமதி கொடுத்தாலும் கூட பார்த்தோம் அப்படின்னா எக்கச்சக்கமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், வரமுறைகள் அப்படின்றது போடப்படுது. இப்பயுமே பார்த்தோம் அப்படின்னா நவம்பர் மாசம் இருக்கு இல்லையா? நவம்பர் மாசத்துலேருந்து மார்ச் மாதம் வரைக்கும் இந்த குதிரை ரேஸ் நடக்குது அப்படின்னு சொல்லி இருந்தாலும் கூட பட் அந்த அளவுக்கு விறுவிறுப்பு இல்லாதது காரணம் பார்த்தோம்னா அந்த ஜென்ரேஷன் மாறிட்டாங்க அப்படின்னு சொல்றது இருக்கு இல்லையா? ஏன்னா அந்த காலகட்டத்தில் வந்து எதுவுமே கிடையாது. அதனால இந்த குதிரை ரேஸ், லாட்ரி சீட்டு இது மேலே மக்கள் அதிக அளவில் மோகத்தில் இருந்தாங்க. பட் அடுத்தடுத்து பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா லாட்ரி சீட்னாலும் குதிரை ரேஸ்னாலும் எந்த அளவுக்கு பல ஃபேமிலி கட்டுச்சோ இன்னைக்கு அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ட்ரீம் லெவனாக இருந்தாலும் சரி, பல பெட்டிங் ஆப்ஸாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரியான பெட்டிங் ஆப்ஸில் போயிட்டு பார்த்தோம் அப்படின்னா இல்லை ஆன்லைன் ரம்மி இருக்கு இல்லையா? அந்த மாதிரியான விஷயங்களா இருந்தாலும் சரி. ஸோ அப்போ வந்துட்டு டைரக்டா பணம் கட்டி விளையாடிக்கிட்டு இருந்த எல்லா விஷயங்களுமே இன்னைக்கு ஆன்லைன் டிரான்சாக்ஷன் மூலியமா நடந்துகிட்டு இருக்கு. அவ்வளவுதான் டிஃப்ரெண்ட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதுக்கப்புறமாவும் வந்துட்டு குதிரை ரேஸ் நடத்தப்பட்டாலும் கூட அந்த அளவுக்கு வந்துட்டு மக்கள் கிட்ட எதிர்பார்ப்பு இல்லை அப்படின்றதுனால தான் கிண்டி ரேஸ் கிளப் பார்த்தோம் அப்படின்னா இது பெரிய அளவுக்கு எடுத்துட்டு கொண்டு போல அப்படின்னு சொல்றாங்க. பட் இருந்தாலும் கூட பெங்களூர் இருக்கு இல்லையா? பெங்களூர், ஊட்டியில நடக்கக்கூடிய ரேசஸ் எல்லாமே இங்க வந்துட்டு எல்இடி திரை மூலியமா வந்துட்டு காட்டப்பட்டு அதுலயும் பெட்டிங் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எல்இடியில பார்க்கக்கூடிய குதிரைகள் இருக்கு இல்லையா? அதுல இந்த குதிரை தான் ஃபர்ஸ்ட் வரும், அந்த குதிரை தான் ஃபர்ஸ்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பெட் வச்சு அதுலயும் இன்னை வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிலரால உள்ள போய் அடிக்ட் ஆனவங்க இருப்பாங்க இல்லையா? பல பேர் பார்த்தோம் அப்படின்னா தெரிஞ்சு வெளியே வந்துட்டாங்க, பல பேர் உயிரே விட்டுட்டாங்க. பட் ஒரு சிலரால பார்த்தோம் அப்படின்னா இன்னும் அதுல இருந்து வெளியே வர முடியாம குடிப்பழக்கம், சிகரெட் பழக்கம் இல்லாதவங்க கூட இந்த மாதிரியான ரேஸ்க்கு அடிமையானவங்க இன்னும் தொடர்ந்து கிண்டி ரேஸ் இருக்கு இல்லையா? ரேஸ் கோர்ஸ்ல போயிட்டு இந்த பந்தயம் அப்படின்றதுல ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதுதான் வந்துட்டு கிண்டி ரேஸ் கோர்ஸ்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஷார்ட்டான வரலாறு. நீங்க இந்த விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், இது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டாடா, பை பை.